ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற மெகா லோக் அதாலத்தில் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மெகா லோக் அதாலத் நடைபெற்றது. நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள ஏராளமான சிவில், கிரிமினல் மற்றும் விபத்து காப்பீட்டு வழக்குகளை விரைவில் முடிப்பதற்காக லோக் அதாலத் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்றங்களில் சுமார் 3654க்கும் மேற்பட்ட வழக்குகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இதுவரை 1537 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இன்றைய லோக் அதாலத்தில் சுமார் 5,87,00,000 மதிப்பிலான தொகையை மாவட்ட முதன்மை நீதிபதி முத்து சாரதா வழங்கினார். மேலும் பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் 4 பேருக்கு அறிவுரைகள் கூறி சமரசம் செய்து நீதிபதிகள் சேர்த்து வைத்தனர். கொரோனா காலம் என்பதால் சமூக இடைவெளியுடன் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த லோக் அதாலத் நடைபெற்றது. சரி, இப்போ இனிமேல் சேர்ந்துட்டீங்க, பையன் இருக்கான், சந்தோஷமா இருக்கு. என்ன வேலை பார்க்குறீங்க? அங்கே பாருடா தம்பி, அங்கே பாரு. ஏன் அப்படி இருக்கீங்க? எதனால கடன் ஆகுது? இதில் வெள்ளை இதுக்கு தான் செஞ்சேன் வச்சேன்னு அன்றாட நீங்கள் நடக்கிற ஒய்ஃபை சொல்லிட்டீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை ஒன்றும் வந்து அவங்க புரிஞ்சுருப்பாங்க. குடும்பத்துக்காக தான் செலவழிச்சுருக்காருன்றது. இனிமேல் அப்படி இருங்க. இன்றைய தினம் விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலும், திருச்சுழி, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, ராஜபாளையம் ஆகிய தாலுகாக்களிலும் காலை 10 மணி அளவில் மக்கள் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு வழக்குகள் பைசல் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிட் காரணமாக கடந்த வருடம் நடத்த முடியாமல் போய்விட்டது. இன்றைய தினம் அதற்கான போதிய பாதுகாப்பு வசதியுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில் இந்த மாவட்டத்தில் 3654 வழக்குகள் எடுக்கப்பட்டு அதில் இதுவரையில் 5,80,00,000 உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் நடைபெறும் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட வழக்குகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மூலமாக சுமார் ரூபாய் 1 கோடி உத்தரவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.